வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெஸ்டிவல் ஐட்டம்ஸ். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே ஆடி மாதத்தை அழைக்கிற பாயசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆடி வந்தாலே அடுத்தாப்பில் எல்லா பண்டிகைகளும் ஆடி 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 நம்ம பார்த்துக்க எல்லா பண்டிகையும் வந்துடும். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு இது வந்து இந்த ஆடி ஆரம்பித்ததுலேருந்து தான் வரும். தக்ஷிணாயன புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து ஜூலை 16 வந்து தர்ப்பணம் பண்ணுறவாள்லாம் பண்ணுவாள். ஜூலை 17 ஆடி 1 அன்றைக்கி தான் வாசலில் கோலம் போட்டு காவிட்டு சுவாமிட்டையும் போட்டு காவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பாயசம் நம்ம வந்து தேங்காய் பால் பாயசம். நான் இதுக்கு முன்னாடி கூட 2-3 வீடியோவில் போன வருஷமெல்லாம் தேங்காய் பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்றது காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பாயசம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தேங்காயும் அரிசியும் அரைச்ச பாயசம். இது வந்து இதுவும் பண்ணலாம், ரொம்ப விசேஷம் இது. ஸோ இந்த ஆடி வந்துட்டாலே எல்லா கோவில்லையும் அக்கம்பக்கத்தில் இருக்கிற கோவிலெல்லாம் 1ஆம் வார விசேஷம் 2ஆம் வார விசேஷம் அப்படின்றதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தாப்பில் நமக்கு வந்து கண்டினியூஸாக ஆடி வெள்ளிக்கிழமை ஒன்று விசேஷம்னா தொடர்ந்து வரலக்ஷ்மி நோன்பு வரும். அதுக்கப்புறமா நமக்கு விநாயகர் சதுர்த்தி வரும். அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஜென்மாஷ்டமி வரும். நிறைய பண்டிகைகள் இனிமேட்டில் கார்த்திகை வரைக்கும் நமக்கு ஸ்வீட் எடு கொண்டாடுதானா அது சொல்லணும்னா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு தான் சொல்லணும். இந்த டைம் பீரியடை நம்ம என்னென்ன ஸ்வீட்ஸ் அதை தவிர வந்து நமக்கு வந்து நிறையா சேவரிஸ் விதமாக சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறச்சையே நமக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தோடு நம்ம இதை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஆடியே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிகிட்டே ஆடியை பற்றின விசேஷத்தெல்லாம் பற்றி பேசலாம். இது என்னன்னு கேட்டேன்னா ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடிக்காய் தேங்காய் நல்லா திருகி எடுத்துட்டுருக்கேன். இது பச்சரிசி நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு. இதை வந்து மிக்சியில் ஊற வச்சுன்னு எவ்வளோ நாழின்னு கேட்டேன்னா இது ஒரு 1/2 hour 40 minutes ஊறின்னு இருக்கு. அவ்வளோதான், அவ்வளோ ஊறினாலே போகும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போடும். டேபிள் ஸ்பூன்லாம் எங்கள்கிட்ட இல்லை மாமி, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறதுக்குள்ளே பெரிய ஸ்பூனால் கும்பாச்சியாக 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போடும். இதே மாதிரி பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடிக்காய் தேங்காய் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது இலசு காயாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் முத்த காயாக வாங்கி திருகி எடுத்துக்கோங்க. இதோட கூட தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இந்த தேங்காயும் அரிசியும் நல்லா அரைச்சாச்சு வெண்ணெய் மாதிரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசியோட இதுவே இருக்காது, நல்ல ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு வெல்லம் தயார் பண்ணிக்கலாம். தேங்காய் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துட்டீங்களோ அந்த கப்பால் 1.5 கப் கிட்டக்க வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணுன்றவா 2 கப் எடுத்துக்கோங்க. நான் இது அப்படியே வெல்லத்தை அடக்கி வச்சுருக்கேன். இது வந்து 1.5 கப் வெல்லம். நல்லா 1 கப் கிட்ட தண்ணி விட்டு கரைய விட்டுக்கலாம். இது கரைஞ்சப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காயும் அரிசியும் அரைச்சதை விட்டு கைவிடாமல் கலரணும். ஏன்னா அடியில் அப்படியே ஒட்டினுடும் அது. அப்புறம் ரவுண்டாக ஆகிடும். அப்புறம் பாயசம் நன்னாவே இருக்காது, அடியில் சம்டைம்ஸ் பிடிச்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறச்சு கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக ரொம்ப நன்னாவே வரும். இந்த ஆடி மாத பிறப்புக்கு பண்ணுற பாயசம் நிச்சயமாகவே ரொம்ப விசேஷமானது. அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த வரப்போகிற பண்டிகைகள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடி நம்ம அம்பாளையும் கொண்டாடி நம்ம இது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. லோகக்ஷேமத்துக்கோசரம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாருக்கும் எந்த கஷ்டமும் வராத எல்லா பண்டிகையும் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்றத பற்றி அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த ஆடி மாதத்தை வந்து ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னால் தேவர்களுடைய இரவு பொழுது இதுலேருந்து ஆரம்பிக்கும். அதனால தான் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இது 5 மாதமும் உங்களுக்கு வந்து இரவு பொழுதாக போகும்.
மார்கழி வந்து காலங்காத்தால சொல்லுவா. அதனால தான் வந்து ரொம்ப விசேஷம் அப்படி சொல்லி மார்கழியை சொல்லுவா. பகவானுமே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். ஸோ இந்த காலங்காத்தால சமயத்தில் எல்லாரும் அப்போ கோவிலுக்கு போய் பகவானை பிரார்த்தனை பண்ணி அது ஒரு இதுவாக போகும். ஸோ இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து சூரியன் வந்து அவருடைய அதாவது உஷ்ண இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா ஆனி திருமஞ்சனமே நடந்ததுக்கு என்ன உங்களுக்கு எதுன்னு சொல்லி கேட்டேன்னா சிவபெருமானோட இதை குளிர் வச்சா நமக்கு எல்லாருக்கும் பூமி குளிர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால சாயங்கால வேளையில் அந்த திருமஞ்சனத்தை பண்ணி அவரை குளிர வச்சு பூமியை குளிர வச்சு பண்ணியிருக்கா. ஸோ இந்த ஆடியிலேருந்து நமக்கு மெதுவாக உஷ்ணமான இதெல்லாம் குறைஞ்சு நிறையா நீர்நிலைகளுக்கு தேவையான அளவுக்கு மழை பெஞ்சு செழிப்பாக எல்லாமே வரத்துக்கு உண்டான இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம இதுலேருந்தே நம்ம பகவான்கிட்ட எல்லாருக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய டைம் இது. ஸோ வெல்லம் பார்த்தேன்னா கரைஞ்சிட்டு இது வந்து கொதிக்கணுமா பாகாணமாலாம் இல்லை, ஜஸ்ட்டு இது இப்படி கரைஞ்சி நன்னா உங்களுக்கு இதானா போகிறோம். நம்ம வடிகட்டி பாயசத்தில் விட்டு பாயசத்தோடு சேர்ந்து கொதிக்கணும் இது. ஸோ இதை இறக்கி வச்சுக்கிறேன். இதில் ஆல்ரெடி ஒரு கப் கிட்ட தண்ணி விடுறேன். இதில் நம்ம இந்த அரைச்ச தேங்காய் அரிசியை ஆட் பண்ணுறோம். இது வந்து நிச்சயமாக நிறைய பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் புதுசாக ஒன்றும் சொல்லித்தரல. புதுசாக கல்யாணம் ஆகி சமைக்க ஆரம்பிச்சிருக்கிற புது அந்த என்ன சொல்கிறது குட்டி பொண்களுக்கெல்லாம் இதை நான் சொல்கிறேன், அவ்வளோதானே ஒழிய. ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரியாது இதெல்லாம் பண்ணுறது எப்படி என்ன பண்ணணும். அம்மாலாம் பண்ணியிருப்பா ஆற்றுல, ஆனால் நம்ம தனியாக இப்போ பண்ண ஆரம்பிக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிற குழந்தைகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணத்தனை வயசில் இருக்கிறவாலாம் கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப என்னை விட ஜோராகவே பண்ணிட்டுருப்பேன்னு தெரியும். இருந்தாலும் இது நம்ம இந்த நாளில் இது பண்ண வேண்டிய ஒரு பாயசம்ன்றதுனால இதை எடுத்துட்டுருக்கேன். மிக்சிலையும் கொஞ்சம் ஜலம் விட்டு இது அடுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இது வந்து கைவிடாமல் கலரிண்டு எங்கும் கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும். ஏன்னா இதில் நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அது அடியில் உட்காந்துருக்குன்னா மூட்டை கட்டின்றுடும். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அளவுக்கு எவ்வளோ பேருக்கு மாமி வரும் பாயசம்? நிச்சயமாக இது வந்து ஒரு 5 பேர் நல்ல ஒரு பெரிய டம்ளரில் குடிக்கலாம், அந்த அளவுக்கு வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஏற்றி இறக்கி பண்ணிக்கோங்க. ஸோ இது எவ்வளோ கெட்டியாக இருக்கிறதுனா இந்த மாதிரி நல்ல அரிசி நல்லா வெந்து கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இது வெல்லத்தோடையும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கட்டும். ஒரு எவ்வளோ நாளைக்கு கொதிக்கணும் மாமி அப்படின்னா வெல்லத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் நிச்சயமாக கொதிக்க விடுங்க. இல்லை 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் பொடி போட்டு நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டினெல்லாம் போகும். தேங்காய் இந்த பாயசத்துக்கு பல்லாக நறுக்கி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதிலேயே அரை முடிக்கா தேங்காய் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம அப்படியே நம்ம இது பண்ணினோம்னாலே போதும். இது அப்படியே ரெடியாகட்டும், கொதித்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். பாயசம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸாக கொதிச்சுருக்கு. வெல்லத்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் அடுப்பு சின்னதாக தான் வச்சுருக்கேன். சின்னதாகவே வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. ஸோ இது ஜோராக ரெடி ஆகிடுத்து இறக்கி வச்சுக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். திராட்சைப்பழம் அதே மாதிரி ஒரு 10-15 போடுறேன். ஸோ இதில் நம்ம வந்து முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டாச்சுன்னா ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஜோரான ஆடி பண்டிகைக்கான பாயசம், தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம் தயாராகிடுது. கண்டிப்பாக இந்த பாயசத்தை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வரப்போகிற பண்டிகைகள் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக
எல்லாரும் கொண்டாடணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாராத்துலேயும் வரிசையாக மாக்கோலம் போட்டு காவிட்டு சந்தோஷமாக எல்லா பண்டிகையும் கொண்டாடணும்னு நானும் உங்கள் எல்லாருக்கோசரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.